மகாபாரதத்தில் கண்ணன் தூது போகிறாரு எங்கே அஸ்தினாபுரத்துக்கு. அங்கே தூது போகிறப்போ அங்கே தங்க வேண்டி இருக்குது. அப்போ யாரோட இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு அந்த அஸ்தினாபுரம் மாளிகை விட்டு வெளியில் வர்றாரு. அப்போ வெளியே வர்றப்போ மிகப்பெரிய அலங்கார வளைவுகள் பூர்ணகுமெல்லாம் வச்சு அவரை எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அப்போ பீஷ்மர், துரோணாச்சாரியார் இவங்கெல்லாம் கண்ணன் வரவேற்கிறதுக்காக தேர் விட்டு கீழே இறங்கி வர்றாங்க. கண்ணனுக்கு அங்கே பார்க்குற கண்ணபெருமான் அவன் பார்க்குறப்போ பெரிய பெரிய மாளிகைகள் அப்படியே நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி டயத்தில் கண்ணன் அதாவது கிருஷ்ணர் கேட்குறாரு, பச்சை கலர் அடிச்சுக்கிறாங்கல்ல, அப்படியே ஆளிலை மறக்கிற மாதிரி அருமையாக இருக்குது இந்த மாளிகை, அது யாருடையது அப்படின்னு சொல்லி போட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு. அச்சுதா கிருஷ்ணா, அது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி போட்டு துரோணாச்சாரியர் சொல்கிறாரு. அது சரி, இந்த சிவப்பு நிறத்தில் அழகாக பூசி அப்படியே அருமையான ஒரு மாளிகை தெரியுது, அது யாருடையது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. அப்போ கிருபாச்சாரியர் சொல்கிறாரு, மாதவா அது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர், ஆமாம் மஞ்சள் நிறத்தில் அழகாக அது பெயிண்ட் அடித்து அப்படியே மாமேரு மலை மாதிரி பெரிய குன்று மாதிரி இருக்குது, இது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லி போட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு. அப்போ சொல்கிறார் பீஷ்மர், வாசுதேவா அது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கேட்குறாரு, ஆமாம் நீலவண்ணம் பூசி அப்படியே பாட்கடலில் இருக்கிற மாதிரி ஒரு கருங்கடல் மாதிரி ஒரு பெரிய வீடு இருக்குது, அது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அசுத்தாமன் சொல்கிறேன், ரிஷிகேஷா அது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஆமாம் அது அங்கே சின்ன வெள்ளை நிறத்தில் ஒரு சின்ன சாதாரண ஒரு வீடு ஒன்று இருக்குது, அது யாருடைய வீடு, நல்லா சாத்தியம் பொருந்தின தன்மையோடு அது இருக்குதா, யாருடைய வீடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது விதுரர் நின்றுக்கிறாரு, கண்ணா அது உன்னுடைய வீடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னுடைய வீடா, என்னுடைய வீடா அது, இந்த அஸ்தினாபுரத்தில் எனக்குன்னு அரை அடி மண் கூட இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இத்தனை பெரிய வீடு எனக்கு இருக்கிற போது நான் ஏன் பிற வீட்டில் தங்கணும். பீஷ்மர், கிருபாச்சாரியார் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, ஆனால் நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விதுரர் வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் அப்போ தான் உள்ளே போகிறாரு. மற்றவங்களோட வருத்தமாக போச்சு. ஏன்னா மற்றவங்களில் அவங்களுடைய வீட்டை தன்னுடைய வீடு அப்படின்னு நினச்சி கிருஷ்ணகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் விதுரர் மட்டும் இது இறைவனுடைய வீடு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அது கிருஷ்ணா இது உன்னுடைய வீடுன்னு சொன்னங்காட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் விதுரருடைய வீட்டுக்கு அவர் உள்ளே போனாராம். இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாமே இறைவனுடையது அப்படிங்கிற அர்ப்பணிப்பு உணர்வோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களத்தான் கடவுள் விரும்புவார், அவர்களிடம்தான் கடவுள் வருவார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி.